மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கலந்தாய்வு. வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவது எப்படி என்பது குறித்து கலந்துரையாடல். எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு 1989 எலெக்ஷன்ஸ் யாருக்கெல்லாம் ஒரு லான்ச்சிங் பேடா இருந்தது ஓகே அப்படிங்கிற அந்த வரலாற்றை நம்ம பார்க்க போறோம். பார்த்திபா, யார் யாருக்குன்றதை விட குறிப்பிட்டே சொல்லிடலாமே, 3 முதலமைச்சர்களுக்கு முதல் படியே அமைஞ்ச தேர்தல். ஸோ பார்த்துடலாம். எம்ஜிஆர் மறைவை அடுத்து 1989 நடைபெற்ற தேர்தல்ல திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. அந்த சட்டப்பேரவை தேர்தல்ல ஜெயிச்சு முதல் முறையா சட்டப்பேரவைக்கு போன 3 தலைவர்கள் பின்னாளில் தமிழகத்தோட முதலமைச்சராகவே ஆகியிருக்காங்க. இதுல முதல் நபர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா. 1982 அதிமுகவுல சேர்ந்த ஜெயலலிதா மாநிலங்களவை எம்பி ஆனாங்க. அப்புறமா எம்ஜிஆர் மறைஞ்சதும் போடிநாயக்கனூர் தொகுதியில முதல் முறையாக சேவல் சின்னத்துல மக்களை சந்திச்சாங்க. தொகுதியில 57,603 வாக்குகளை வாங்கின ஜெயலலிதா 28,731 வாக்குகள் வித்தியாசத்துல முதல் வெற்றியை வசமாக்குனாங்க. ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் முத்து மனோகரன் 28,872 வாக்குகளை பெற்றாரு. முதன்முறையாக சட்டப்பேரவைக்கு போன ஜெயலலிதா எதிர்க்கட்சி தலைவர் ஆனாங்க. அப்புறமா 1991 தேர்தல்ல அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றியை வசமாக்கினதும் ஜெயலலிதா முதல் முறையாக தமிழகத்தோட முதலமைச்சரானாங்க. இப்போது எதிர்க்கட்சி தலைவராயிருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதல் முறையா வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்கு சென்ற தேர்தலும் 1989 தேர்தல் தான். 1989 தேர்தல்ல அதிமுக ஜே அணி ஜெயிச்ச 27 தொகுதிகள்ல எடப்பாடி தொகுதியும் ஒன்று. அங்க முதல் முறையா போட்டியிட்ட எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சாரு. எம்ஜிஆரால் ஈர்க்கப்பட்டு அதிமுகவில் அடிப்படை தொண்டனாக அரசியலை தொடங்கியவர். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக ஜெயலலிதா அணிக்கு விசுவாசத்தை காட்டினார். 1989 தேர்தலில் எடப்பாடி தொகுதியில போட்டியிட வாய்ப்பு கிடைக்க 30,765 வாக்குகளை பெற்று வெற்றியை வசமாக்கினார். அவருக்கு எதிராக போட்டியிட்ட திமுக வேட்பாளர் எல் பழனிசாமி 29,401 வாக்குகளை பெற்று தோற்றாரு. 1,364 வாக்கு வித்தியாசத்துல வெற்றியை வசமாக்கின எடப்பாடி பழனிசாமி முதல் முறையா சட்டசபைக்குள் எம்எல்ஏவாக நுழைந்தாரு. அதுக்கப்புறமா மக்களவையில் எம்பி, அமைச்சர் பதவி என அவரது அரசியல் வாழ்க்கை ஏறுமுகமாக செல்ல ஜெயலலிதா மறைவை அடுத்து 2017 தமிழகத்தோட முதலமைச்சரானார். இப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் முதல் வெற்றி படியாக அமைஞ்சதும் 1989 தேர்தல்தான். மாணவ பருவத்திலேயே திமுகவுக்காக துண்டு பிரசுரங்களை விநியோகித்தவர். திமுக இளைஞரணி அமைப்பாளராகி இளைஞரணியை வலுவாக்கியவர். கட்சியோட 2ஆம் தலைமுறை தலைவராகவே பார்க்கப்பட்டாரு. அப்போது திமுகவிற்காக பிரச்சாரம் செஞ்சவர். 1984 தேர்தல்ல முதல் முறையா 1000 விளக்கு தொகுதியில போட்டியிட்டாரு. தேர்தல்ல எம்ஜிஆர் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்க அவருக்கு அனுதாப அல வீச 1000 விளக்கில் ஸ்டாலின் தோற்று போனாரு. அப்புறமா 1989 தேர்தலையும் 1000 விளக்கு தொகுதியிலேயே போட்டியிட்டாரு. தொகுதியில 50,818 வாக்குகளை வாங்கி மு.க. ஸ்டாலின் ஜெயிச்சாரு. அவருக்கு எதிராக அதிமுக ஜே அணி சார்பில் வேட்பாளரா களமிறங்கிய SSR தம்பிதுரை 30,184 வாக்குகளை பெற்று தோற்றாரு. 20,634 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றியை வசமாக்கி முதல் முறையாக சட்டப்பேரவைக்குள் எம்எல்ஏவாக அடியெடுத்து வச்சாரு ஸ்டாலின். அதற்கு பிறகு அமைச்சர், துணை முதலமைச்சர்னு திமுகவில் வளர்ந்தவர். 2021 தேர்தல்ல அவரது தலைமையில் திமுக கூட்டணி வெற்றியை வசமாக்க முதலமைச்சரும் ஆனாரு. இப்படி ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின் என
தமிழகத்தோட 3 முதலமைச்சர்கள் சட்டப்பேரவைக்குள் எம்எல்ஏவாக அடியெடுத்து வைக்க முதல் வெற்றியை கொடுத்த தேர்தலாக 1989 தேர்தல் இருந்துச்சு. மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கலந்தாய்வு. வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவது எப்படி என்பது குறித்து கலந்துரையாடல்.